ஹாய், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு கேரளா ஸ்பெஷல் இலை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வீட்டில் இருக்கிற அரிசி மாவும் சர்க்கரை தேங்காய் அது 3 மட்டும் போதும். அதை வச்சுட்டு சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அரிசி மாவை எடுத்துகிட்டு அதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கைவிடாமல் செவக்க வறுத்து எடுத்துட்டு தனியாக வச்சுட்டு அது கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே சுடு தண்ணி காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும். உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணி வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலரிகிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கிட்டு மாவு நல்லா இப்படி இந்த பதத்துக்கு வரணும். நல்லா சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். தொட்டு பார்த்தா மாவு இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். இப்படி எடுத்து உருண்டை பிடிச்சோம்னா கையில் ஒட்டக்கூடாது, அந்த பதத்தில் இருக்கணும். அதுக்குள்ளே தேங்காய் துருவி சர்க்கரை சேர்த்து கலரி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு இலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மாவை சின்ன உருண்டையாக பிடிச்சி இப்படி இலையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்குள்ளே தேங்காய் சர்க்கரை கலந்து வச்சுருக்கோம்ல அதை எல்லா இடத்துலையுமே நல்லா போட்டு அப்படியே தூவி விட்டுட்டு அப்படியே மடக்கி எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். அதே மாதிரி எல்லா மாவையுமே தட்டி தேங்காய் போட்டு எடுத்து வச்சிடலாம். நம்ம கொழுக்கட்டையெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு மூடி போட்டு மேலே இந்த இலையெல்லாம் அடுக்கி வச்சிடணும். அப்படியே அது ஸ்டீம்லேயே வெந்துடும். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து ஒன்று மேலே ஒன்றுனா அடுக்கி வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ மாவு கையில் ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஈஸியான கேரளா ஸ்பெஷல் இலை அடை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.